எங்க போய்கிட்டு இருக்கா? ஏ ஆதிரா, பொண்ணுதுரை மாமா. இங்க வா. மாமா என்ன எங்க போய்கிட்டு இருக்க? தெக்கு வீட்டுக்கு பிள்ளைங்க கூட விளையாட போறேன். விளையாட போறியா? சரி, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. எங்க போறா? வா, உன்னையும் நான் எங்கேயுமே கூட்டு போனது இல்ல. வா, கூட்டு போறேன். சரி சரி மாமா, எங்க கூட்டு போறீங்க? என் கைய புடிச்சிட்டு நட, உன்னை கூட்டு போறேன். சரி, நம்ம நடந்து போறோமா, பஸ்ல போறோமா, கார்ல போறோமா, பைக்ல போறோமா? நடந்துதான் போறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வண்டி எடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சரி மாமா. வா, பக்கம் தான், தெரிஞ்ச இடம் தான், வா. சரிங்க மாமா. செல்லமா இருப்பா. நீங்க வந்தது வீட்டுல இருக்க இடம் தெரியுமா? பாட்டி, அத்தை, மாமா எல்லாம் இருந்தாங்களே, சொல்லிட்டு தான் வந்தேன். சரி சரி, சொல்லிட்டு வரணும்னா? சரி மாமா. நம்ம ரொம்ப தூரமா போறோமோ? இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வா. நாம எங்க போறோம்? நான் கூட்டு போறேன், வா. கால் வலிக்குதே. தூக்கிக்கிட்டா. அது வேண்டாம். அதனால என்ன? அதனால என்னவா? இவ்வளவு வேற பாப்பாங்க. அதுக்கு கால் வலிக்கு தூக்கணும் என்ன தப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இக்கா வருதா? சரி வா. போடா போ. எப்படி வா கூட நீ சந்தோஷமா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். நான் பாத்துருக்க புள்ளி தாண்டா நீ கல்யாணம் பண்ணணும். அப்பதான் நான் காலத்துக்கும் நல்லா வாழ முடியும். வாய்ஸ்டத்துக்கு உனக்கு பிடிச்சல கல்யாணம் பண்ணிட்டு வளர்க்குதான் நான் உன்னை வளர்த்தனா? உன்னைய புத்தி சுவாதனாவே வச்சிருந்துருக்கணும். உன்னை பார்த்தேன் பாரு, எனக்கு தேவைதான். சரி, புத்தியை சரி பண்ணி விட்டா படிச்சு நம்மள ஆளாக்குவான்னு பார்த்தா அவன் யாருங்கதான் ஆராய்ச்சி பண்ணியிருந்திருக்கான். எனக்கு உங்க கூட கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, கூட்டிட்டு போறேன். இப்ப இந்த இடத்துக்கு போவோம், அப்புறமா சாயங்காலம் போல கூட்டு போறேன். உங்களுக்கு லீவா? ஆமா, விக்கி ஒரு வாரத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்கான். சூப்பர் மாமா. ஒரு வாரத்துக்கு வேலை மொத்தமா இருக்கும், தெரியும்ல? அதெல்லாம் விக்கி மாமா பாத்துக்கிடுவாங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. வெள்ளத்தோல்காரி பின்னாடியா போய்கிட்டு இருக்க? ஓ போ. எப்படி நீ வாழ்ற நான் பாக்குறேன். எனக்கு உசுறு தெரியுமா? அதான் தெரியுமா. எனக்கும் இப்ப நீங்க உசுறு தெரியுமா? ஆமா, எனக்கு இப்ப உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓ, இப்படிதான் அவனை மயக்கி வச்சிருக்கியா? இந்த மயக்கத்துல தான் இருக்கானா? இப்படித்தானே இருப்போம், பெரிய மாட்டோம்ல? என்ன பேச்சு பேசுற? அப்பெல்லாம் அவன் யாரும் பிரிக்க முடியாது. என்கிட்ட இருந்து யாரும் உன்னை பிரிக்க முடியாது. நான் பிரிச்சு காட்டுறேன்டா. பிரிக்க நினைக்கிற யாரையும் நான் உசுரோட விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு கடவுள் கொடுத்தவா. கடவுள் கொடுத்ததை எவனாலையும் பறிக்க முடியாது. பொறுக்கின நினைச்சா இந்த பொண்ணை விடவும் மாட்டான். காட்டுக்கொண்டா என்னை விட்டு போயிடாதீங்க. இதே மாதிரி சிக்கன்னு பிடிச்சுக்கோங்க. நானே லூசுத்தனமா ஏதாவது பண்ணினாலும் விட்டுறாதீங்க. ஏன் நினைச்சு என்னை விட்டு போன நினைச்சாலும் நான் விட மாட்டேன். எனக்கு கிடைச்சதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வேண்டாம் மாமா, விட்டு கொடுத்துற வேண்டாம். இப்படியே பிடிச்சுக்கோங்க. நீங்க எனக்கு வேணும், எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் இருக்கேன்ல. நான் இப்ப வேண்டதெல்லாம் இப்படியே உங்க கூட இருக்கணும் மட்டும்தான். அப்படியே வேண்டிக்க, நானும் அப்படிதான் வேண்டுவேன். என் ஆதிரா எப்பவுமே என் கூடயே இருக்கணும்னு. நான் வேணதே இப்படி உங்களை கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறேன்னு. நானும் அப்படிதான் வேணுனேன். என்ன? சரி வாங்க போலாம். இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா? எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது உன்னால மட்டும்தான். நான் மறுபடி பிறந்த மாதிரி இருக்கு, தெரியுமா? நானும் தான் உங்களுக்காக நிறைய விஷயத்த மாத்திருக்கேன். பாரு, நீ நீயாவே இரு. நீ இப்படி இருக்கும் போது எனக்கு ஒண்ணு பிடிச்சது. நீ நீயாவே தான் இருக்கணும், மாற வேண்டாம். எனக்கு மாறினா பிடிக்காது. நாமளாதான் இருக்கணும். நீ இப்படியே இராதிரா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் குழந்தைத்தனமான பேச்சு, வெள்ளந்தியான மனசு, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேங்க பாரு, அந்த குணம், இதெல்லாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி நினைச்சனோ அப்படியே நீ இருக்க. நான் மாற மாட்டேன், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தேன். என்ன, நான் உங்களுக்கு பச்சை தண்ணி ஊத்தி சோறு கொடுத்தேனே, அது எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க? உன் கையால பிணைஞ்சு உருட்டுனா பாரு, அப்பா, அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படி ஒண்ணு நான் பிணைஞ்சு உருட்டலையே. சோத்துல தண்ணிய ஊத்தி உப்பு போட்டு தந்தேன். அது என்ன டேஸ்ட் தெரியுமா? அங்க ஏதாவது நம்ம வீட்டுல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டு போறாங்க.
எனக்கு நீ தினமும் அப்படியே தான். அதே மாதிரிதான் தேன்மொழி கிஷோர் மாமாக்கு கொடுக்க போறாளாம். ஐயோ, எல்லாருக்கும் பறிப்புட்டியா? ஆனந்தி எவ்வளவோ வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டுக்கா. நீ சோத்துல தண்ணி ஊத்தி போட்டு உன் கையால பிணைஞ்சு எனக்கு உருட்டினல, அது எப்படி இருந்து தெரியுமா? எப்படிங்க இருந்தது? டேஸ்ட் இருந்துச்சோ? அப்படி இல்ல, நமக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு உருட்டினா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. போங்க, நானும் குழந்தை மாதிரி உருட்டினேன். சத்தியமா அப்படிதான் இருந்தது. அந்த பிஞ்சு விரலால உருட்டினா பாரு, சூப்பரா இருந்தது. சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சரி, எனக்கு இப்படி தினமும் உருட்டுவியா? சரி. டேய் நீ சிரிக்கலாம் செய்வியா? டேய் சிரிக்காதடா. நீ சிரிக்கிறத பார்த்தா என் அடி வயலாம் பொத்திக்கிட்டு எரியுது. உன்னை பைத்தியக்காரனாவே வச்சிருந்திருக்கணும். உன்னை தெளிய வச்சேன் பாத்தியா? அதுதான்டா நான் செஞ்ச தப்பு. இனி உன்னால எனக்கு ₹1 வருமானம் வரான்னு தெரிஞ்சு போச்சு. நீ பைத்தியக்காரங்கத ஊர் முழுக்க சொல்ற. எந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? நீ எனக்கு வாய்க்கு ருசியா ஊட்டி விட்டல, அதான் உனக்கும் வாய்க்கு ருசியா தான் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டு வந்தேன். எதுக்கு? வீட்லயே சாப்பிட்டுக்கலாமே, தேவையில்லாத செலவு. பாரு, உனக்கு செலவுக்கு மட்டும் நான் கணக்கு பார்க்கவே மாட்டேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படவே கூடாது. பாரு, உனக்கு என்ன தேவையோ அதை தயங்காம என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிடணும். உனக்கு மிஞ்சினதான் மத்ததெல்லாம். என் உசுரடி, என் உலகம். உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதா என் பொறுப்பு. உனக்கு என்ன தோணுதோ, என்ன வேணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். சரி. வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நீங்க? உன் கையால கிடைக்கிற அந்த சாப்பாட்டுக்கு ஈடாகுமா? எனக்கு வீட்டுல போய் நீ நேத்து ஊட்டி விட்டல, அதே மாதிரி விட்டு விடணும். சரி. சரிவா, பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கவா. என்ன? இல்ல, பார்க்கணும் போல இருந்தது. நானே பிடிவாதம் பண்ணி போனாலும் என்ன விட்டுறாதீங்க. ஐயா இப்படி திருப்புன்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கயா போவோம்? நீ எங்கேயும் போ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த பார், இன்னும் 2 நாள் இந்த ஸ்கூல்ல நீ காலி பண்ற. என்னையா சொல்லுறீங்க? ஐயா நான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு மேலேயே நான் வட்டியை கட்டியிருக்கேன். அசலையும் அடைச்சி வட்டியும் கட்டினதுக்கு அப்புறமும் இப்படி வந்து அராஜகம் பண்றீங்களே, இது உங்களுக்கே தகுமையா? இந்த நியாயம் இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. வாங்கின பணத்துக்கு மேல வட்டி ஆகி போச்சுது, ஸ்கூல காலி பண்ற, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ரொம்ப பேச வச்சிடாத, ஒரு என் கை தான் பேசும். என்ன பத்தி தெரியல. ஐயா அத வாங்கின பணத்துக்கு மேல நான் கட்டியிருக்கேன். ஆனா கணக்கு டேலி ஆகலையே. இன்னும் வாங்கின கடன் அப்படியே இருக்குங்களா காட்டிக்கிட்டு? ஐயா அநியாயம் பண்ணுதீங்க ஐயா, ரொம்ப அநியாயம் பண்ணுதீங்க. நான் வாங்கின கடனுக்கு வேலையே அடைச்சிட்டேன் ஐயா. எனக்கும் என் குடும்பத்துக்கு சோறு போடுறது இந்த ஸ்கூல் ஒண்ணுதான், அதையும் கேட்கீங்களே. சரி சரி, இந்த ஸ்கூல்ல எனக்கு தேவை கிடையாது. இந்த இடம் தான் எனக்கு தேவை. ஐயா அப்படின்னா நான் வாங்கின பணத்துக்கு இந்த ஸ்கூல கேட்கீங்களே, கொஞ்சமாவது நியாயம் இருக்காயா? நியாயம் இருக்க போய் தான் உன்னை இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கேன். ஆமா, இந்த அநியாயத்துல தட்டி கேட்கறதுக்கு நிச்சயமா ஒருத்த வருவா. சரிக்கா, எதுக்கு கூப்பிட்ட? அது ஒரு சின்ன வேலை இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் நான் வச்சுக்க 3 சிங்கங்கள் வர வேண்டியிருக்குல்ல. இந்த வந்துட்டால என் சேட்டை பிடிச்ச தம்பி. என்னத்துக்கு கூப்பிட்ட? வெயிட் வெயிட், ஓரமா நில்லு, இன்னும் 2 பேர் வர வேண்டியிருக்கு. ஓகே. அப்படி ஒரு பொருத்தண்டா அவங்க 2 பேருக்கும். அந்த என் செல்ல தம்பி வந்துட்டாமல்ல. என்னத்துக்கு தான் கூப்பிட்டீங்க? வெயிட்டா வெயிட், இன்னும் ஒருத்த பாக்கி இருக்குது, அவனும் வந்துட்டான். ஓகே. அடா அடா, தம்பின்னு சொல்றதுக்கு என்ன ஒரு பொருத்தமா இருக்கானவே. உங்க 4 பேத்தி நான் கூட்டு போனா உலகத்தை அசைச்சிரும் போலுக்கடா. சும்மா கம்பீரமா இருக்கிறடா. என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, தம்பி மாதிரிலாம் இப்படி இருக்குது, அக்காக்கு கொஞ்சம் பெருமையா தான்டா இருக்குது. சும்மா கெத்தா இருக்கலடா. ஆனா என்ன, நான் தான் அக்காங்கல கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சே, அப்படிலாம் இல்லக்கா. அக்காங்கிற வார்த்தைக்கும் மேல
ஆமாக்கா, நீ எல்லாத்துக்கும் மேலதான். டேய் போதும், இன்னொருத்த வர வேண்டியிருக்கு. இதோ கூப்பிட்டுல என்னத்துக்கு? வந்துட்டல்ல கடைக்குட்டியும். அக்கா என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? அக்கா என்னத்துக்கு தான் கூப்பிட்டீங்க? அக்கா இருங்கடா, அக்கா பழமா யோசிச்சுட்டு இருக்கா, இன்னும் பெருசா பிளான போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏக்கோ கொசர் பிடிச்சவாயா? இல்லடா, நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்தேன் பத்துக்க. சரி, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒருத்தன் வருவானா? நீ பண்ற அராஜகத்துக்கெல்லாம் ஒருத்தன் முடிவு கட்டுவான் அப்படின்னு ஒரு குரலுடா. இதடா, 4 பேரும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிய. இதுக்குத்தான் எங்களை வர சொன்னியாக்கா அவசரமா? அக்காஸ், அக்கா டேய் அநியத்துல தட்டி கேட்கணும்டா. வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காளுக்கு இந்த குரல் கட்டிருக்கு, அதுக்கு எங்களெல்லாம் தட்டி எழுப்பி கூட்டு வந்துட்டேன். நான் கூட ஹோட்டல்ல நின்னேன்க்கா, ஆனந்தி கூட ரொமான்ஸ்ல இருந்தேன். அக்கா டேய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனடா. பொண்ணு டேய் அநியத்தை தட்டி கேட்கணும்டா. நம்ம கேட்காம யாரு கேப்பா? எங்கேயோ கேட்ட குரலுக்கு எங்களையும் டிஸ்டர்ப் பண்ற. இது தெரியுமா, 4 தம்பி மார வச்சுக்கிட்டு அநியத்தை தட்டி கேட்காம இருந்தா எப்படிடா? சரிக்கா, அநியாயத்தை தட்டி கேட்கலாம். இப்ப நாங்க கிளம்பட்டுமா? டேய் நிஜமாவே எங்க ஒரு குரல் கேட்டடா. சரி, அது நம்மள கூப்பிடும் போது போய்க்கலாம். டேய் அவங்க கூட்டிட்டாங்க, நாம தான்டா போணும். அப்போ பெரிய சம்பவம் இருக்குது. அக்காஸ், அநியத்தெல்லாம் தட்டி கேட்கணும்டா. மனச பெருகி இருந்துட்டு இத கூட செய்யலனா அப்பதான் ஆடு மாடாவே இருந்துட்டு போயிருக்கலாமே. ஆனா உனக்கு மட்டும் கொஞ்சம் விசேஷ அறிவுதான்க்கா. அக்காஸ், உடம்புல கொழுப்பு இருக்குல்ல. அக்கா அதான் சொல்லிட்டேன்லக்கா, நம்மள வச்சு பெரிய சம்பவம் இருக்கு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அது நம்ம கிட்ட சிக்கும் போதே சம்பவம் பண்ணிடலாம்க்கா. விடு, தம்பியே சொல்லிட்டானுவ, கையில வரும்போது பாத்துக்கலாம்க்கா. சும்மா தும்சம் பண்ணிடலாம், அடுத்து தூள் கலப்புவோம். விடுக்கா, உன் காதுல விழுந்துட்டா, இனி அது நம்ம கையில சிக்கும், கவலைப்படாம போக்கா. ரியலி ரியலி குட் குட். போதுமாக்கா, உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கக்கா. அப்படி ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா நாங்க 4 பேர் தும்சம் பண்ணிடுறோம். போதுமா? தம்பினா இப்படிதான்டா இருக்கணும். சரிடா, நீங்க உங்க வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. உங்க அராஜகத்துக்கு எல்லாம் ஒரு அளவே இல்லையா? இது சோறு மட்டும் இல்ல, பல பிள்ளைங்களுக்கு அறிவை கொடுக்குற இடம். இத கூட தட்டி பறிக்க நிக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ரொம்ப பேசுன, இங்கே குழி தோண்டி புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்ப. நீ இருந்தது கூட அடையாளம் இல்லாம ஆக்கிறேன், புரியுதா? அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே உன் அராஜகம் இப்படி இருக்கு. நீ மட்டும் ஜெயிச்சிட்டனா இந்த நாட்டு மக்கள் என்னத்துக்கு ஆவாங்க? நிச்சயமா உன்னை வெல்லதுக்கு ஒருத்தன் வருவான். இன்னும் 2 நாள் இந்த ஸ்கூல காலி பண்ணல. ஐயா, நீங்க படிச்சவர் தானே, பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்கூலை காலி பண்ண சொன்னா பிள்ளைங்க எதிர்காலம் என்னத்துக்கு ஆகும்? அந்த தங்க தொழிலை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அது என்னன்னு போனா எனக்கு என்ன, இந்த இடம் எனக்கு வேணும். நான் ஹோட்டல் கட்ட போறேன். ஐயா, உங்ககிட்ட இல்லாத நிலம் போலாமா? இதுல எதுக்கு யா கை வைக்கிறீங்க? ஏலே, என்கிட்ட என்ன நிலம் இருக்கு வைக்கணும் நீ கணக்கு சொல்ல வேண்டாம். இந்த இடம் எனக்கு வேணும்னா வேணும், புரியுதா? ஐயா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. 2 நாள் இறக்கம் காட்டுறேன், போதுமா? 2 நாள்ல காலி பண்ணு. ஐயா, ஐயா உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன் ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா, இந்த இடத்த நம்பிதான் ஐயா வாழ்க்கை இருக்குது. ஐயா, நான் எங்க அந்த ஸ்கூல் வச்சு நடத்த முடியும்? நீ எங்க வச்சு நடத்து, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த இடம் எனக்கு வேணும். ஐயா, ஐயா உங்க அப்பா கிட்ட வேணும் நான் பேசுறேன் ஐயா. உங்க கால நானும் விழுறேன் ஐயா. இந்த இடத்த விட்டு கை வைக்காதீங்க ஐயா. ஐயா, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு மேலேயே கட்டியிருக்கேன். பிறகு ஐயா இவ்வளவு அராஜகம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஈவிரக்கவே இல்லையா? கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. பார், நான் அதிகமா யார்கிட்ட பேசுறது இல்ல, என்ன பேச வைக்காத. என் கை தான் பேசும். ஒரு வயசானு பார்க்காம என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாதா, போ. ஐயா, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த இடத்த மட்டும் விட்டு கொடுத்துருங்க ஐயா. சோ டென்ஷன் படுத்துறான் இந்த கழுத்து பைய. நீ சோத்த தானே திங்க, ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், புரியலையா? ஐயா ஐயா இறக்கம் காட்டுங்க ஐயா. என்னை எடிட் பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஏறிச்சு. நான் ஏற்கனவே உங்க நாட்டி படைக்கான டென்ஷன்ல இருக்கேன். இது இந்த கழுத்து பைய வேற. என்னது, உன்னையும் ஒரு ஆட்டி படைக்கிறாளா? அப்போ அவளாலதான் என்ன காப்பாத்த முடியும், இந்த ஸ்கூலை காப்பாத்த முடியும். அவ யாருன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். படிச்ச நான் யாருன்னு காட்டுறேன்டா. இன்னும் 2 நாள் தான் டைம். ஐயா, உங்களையும் ஒருத்தி ஆட்டி படைக்காளா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லையா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. ஓத வாங்கிட்டு போயிடாத. அவளையும் ஒன்னையும் ஒரே குழியில வச்சு அடக்கம் பண்ணிடுவேன், ஓடிடு. அங்க எனக்கு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க இவன் வேற. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. அவளுக்கு உனக்கு ஒரே நாளா முடி கட்ட வேண்டி வரும் நினைக்க. ஐயா, கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. எட்டிட்டு மிதிச்ச